வணக்கம். சித்தகேட் உணவே மருந்து மருந்தே உணவு. நம்ம சாப்பாடுற போது அதுவும் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம உடல்லே இருக்கிறது கிடையாது. இப்போ புரோட்டீனும் சத்தும் சரி, கார்போஹைட்ரேட்ஸும் சரி, எனர்ஜி கொடுக்குற இந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் எல்லாமே ஓரளவுக்கு உடல்ல நமக்கு இருக்கும். அதை அதிகமாக்கிக்கிறதுக்காக, தேவையான அளவு அதிகரிக்கிறதுக்காக நம்ம நிறைய பொருட்களை சாப்பிடுறோம். ஆனா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வெளியில இருந்து தான் நம்ம எடுத்துக்க வேண்டி வரும். இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முக்கியமா நம்ம பழங்கள்லயும் காய்கறிகள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த பழங்கள் காய்கறிகள்ல நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. அதுல வாட்டர் சொல்யூபிள் அண்ட் ஃபேட் சொல்யூபிள், அதாவது தண்ணியில கரையக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. ஃபேட்ல கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் ஒரு சேர நமக்கு கிடைக்கணும், அவ்வளவு சத்துக்களும் நமக்கு விட்டமின்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாவித காய்கறிகளும் எல்லாவித பழங்களையும் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வரோம். நீர் சத்து மிகுந்த காய்கறிகள்ல நிறைய நீர்ல கரையக்கூடிய தன்மை, அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸும் சரி நீர்ல கரையக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வேறு சில கிழங்கு வகைகள் எல்லாமே ஃபேட்ல கரையக்கூடிய, கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பிளட்லயும் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவைப்படுது. மசில்ஸுக்கு தேவைப்படுற கொழுப்பு, எலும்புக்கும் மசில்ஸுக்கும் நடுவுல உள்ள கொழுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்புகள் எல்லாமே எனர்ஜி கொடுக்கும். இந்த எனர்ஜி என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடலை கரெக்டான டெம்பரேச்சர்ல வச்சுக்கும். போன்ஸ் எல்லாம் செயல்படுறதுக்கும், மசில்ஸ் எல்லாம் தசைகள் எல்லாம் திடுப்பு இல்லாம செயல்படுறதுக்கும், நம்ம சீரா நம்ம வேலைகளை பாக்குறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி தரத்துக்கும் இது எல்லாமே தேவைப்படுதா இருக்கு. அதனால விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு 2 வகையா இருக்கு. நம்ம பொதுவா எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு ஒரு நாள் தனியா பாத்துக்கலாம். ஏன்னா என்னென்ன காய்கறிகள் எல்லாம் வாட்டர் சொல்யூபிள், தண்ணி நீர்ல கரையக்கூடியது, என்னென்ன காய்கறிகள் பழங்களை ஃபேட்ல, அதாவது கொழுப்புல கரையக்கூடியது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் அதிகமான நாலேஜ் கொண்டு போகும். அது மட்டுமே நம்ம சாப்பிட்டு வரலாம். ஆனா அது பொதுவா நமக்கு எல்லாமே தெரியணும், அதாவது நம்ம எல்லா விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற போது ஒரு நாளைக்கு 2-3 பொரியல் வச்சு நம்ம சாப்பிடும் போது, ஏன்னா சாதம் அளவு குறைஞ்சா ரொம்ப நல்லது. ஏன்னா சாதத்துக்கு மேல சாம்பார் போட்டாலும் சரி, குழம்பு போட்டாலும் சரி, ஒரு கூட்டு போட்டாலும் சரி, கூட்டு நம்ம காய்கறிகளோட பாசிப்பருப்பு போட்டு நிறைய கூட்டு போட்டு கொஞ்சமா சாதம் போட்டு சாப்பிடலாம். ஆனா சாம்பாரும் சரி, குழம்பும் சரி நிறைய போடுவோம். சாதத்தை நிறைய எடுத்துப்போம். இது அளவு கொஞ்சமா ஆயிடும். காய்கறிகள், அதுல உள்ள காய்கறிகளோட அளவு குறைச்சுதான் இருக்கும். ஆனா இதே 2 வகை 3 வகை பொரியல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் மட்டும் எடுத்துக்காம 2 இல்லைன்னா 3 வகை பொரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காய்கறிகள் நம்ம உடலுக்கு நிறைய சேரும். நம்ம மெயினா சாப்பிடுற மெயின் கோர்ஸ் அது கருப்பரிசி அரிசியா இருக்கலாம், சிவப்பரிசியா இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளை அரிசியா இருக்கலாம், இந்த கோதுமையா, ஒரு சிலர் சம்பா கோதுமையா இருக்கலாம். இந்த மெயின் கோர்ஸ் நம்ம தாராளமா குறைக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். ஏன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய காய்கறிகள்ல இருக்கு. அதுவும் நீர் பொரியல் 3 விதமா இருக்கணும். ஒரு கிழங்கு வகை பொரியல் இருக்கணும், ஒண்ணு வாட்டர், அதாவது நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் உள்ள பொரியலா இருக்கணும், இன்னொன்னு நீர் சத்து அதிகமா இல்லாத காய்கறிகளா இருக்கணும். இந்த 3 வித காய்கறிகளையும் இப்படி பிரிச்சு 3 வித பொரியலா நம்ம சாப்பிடும் போது, இந்த காய்கறிகள் நிறைய சாப்பிடும் போது உடம்புல விட்டமின்ஸ் நிறைய சேரும். அதுவும் கிழங்கு வகைகள், நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், நீர் சத்து இல்லாத காய்கறிகள் அப்படின்னு 3 வகையா நம்ம சாப்பிடும் போது வாட்டர் சொல்யூபிள், ஃபேட் சொல்யூபிள் 2 வகையான விட்டமின்ஸும் நம்ம உடலுக்கு கிடைக்கும் போது நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உடல் நமக்கு கிடைக்கும். அது ஒரு நோயும் டக்குன்னு, அதாவது ஒரு டக்குன்னு சளி பிடிக்கிறதோ, தலைவலியோ, அப்படி ஏதாவது ஒரு வைரஸ் நமக்கு தாக்குனாலும் அது எதிர்க்கக்கூடிய தன்மையோ எல்லாமே இந்த பிளட்லயும் நம்ம உடம்புலயும் ஊறி போயிடும். அதனாலதான் சொல்றது, 3 வித காய்கறிகள் காலையில, அப்படியே மதியமே 3 வித காய்கறிகளை சாப்பிட முடியல அப்படின்னா இந்த 3 வித காய்கறிகளை காலை, மதியம், இரவு நம்ம என்ன மெயின் கோர்ஸ் எடுத்தாலும் இது சைட் டிஷ்ஷா, இதை நம்ம நிறைய இந்த சைட் டிஷ்ஷை மெயின் டிஷ்ஷா ஆக்கி கொஞ்சம் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமா வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.